இதை பற்றி தெளிவாக தெரிந்த பெண்கள் மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் அவங்க போவாங்களா ஒரு பூஜை அறைக்கு? அவங்க வீட்டில் போக மாட்டாங்க. மாதவிளக்கு டைமில் உறவு வைத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு ஆணுக்கு ஜன்னி வந்துடும், இறந்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் வினோதமான நம்பிக்கைகள் இருக்குது. மாதவிளக்கு வர்ற பெண்கள் பாலை தொட்டாங்கன்னா கெட்டு போயிடும். இன்றும் கூட படித்த பெண்கள் கூட தவறான ஒரு மூட நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். மாதவிளக்கு இருக்கும்போது கோயிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டு பூஜை அறைக்கு கூட போக மாட்டாங்க. இப்போ இதை படித்த பெண்கள் மட்டும் இல்லை, மாதவிளக்கு பற்றி கைனகாலஜிஸ்ட் எடுத்துக்குவோம். நம்ம ஊரில் எத்தனை கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் படித்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் மாதவிளக்கு அது ஒரு கழிவு பொருள் அல்ல, அது கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய சுத்தமான ஒரு ரத்தம். அப்போது அதில் எந்த தீமையான பொருட்களோ விஷயமோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இதை பற்றி தெளிவாக தெரிந்த பெண்கள் மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் அவங்க போவாங்களா ஒரு பூஜை அறைக்கு? அவங்க வீட்டில் போக மாட்டாங்க. அவங்க வழக்கங்கள், நம்ம பழக்கங்கள் வழக்கங்கள், அந்த மத ரீதியான நடவடிக்கைகள் வேற, விஞ்ஞானபூர்வமான சிந்தனை என்பது வேற. சாதாரண பெண்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னும் இதை பற்றிய தவறான கருத்துக்கள் ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம். மாதவிளக்கு டைமில் உறவு வைத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு ஆணுக்கு ஜன்னி வந்துடும், இறந்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் வினோதமான நம்பிக்கைகள் இருக்குது. மாதவிளக்கு வர்ற பெண்கள் பாலை தொட்டாங்கன்னா கெட்டு போயிடும். இப்படி ஏராளமான தவறான நம்பிக்கைகள் இருக்குது. இது எல்லாமே உண்மை அல்ல.